ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ் வெறிகொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலி திமுக குதிரை பேரம் பண்ணுச்சு அப்படின்னா தாவேக்காவும் இப்போ குதிரை பேரம் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ திமுக பண்ணது தப்பு அப்படின்னா தாவேக்கா பண்ணவும் தப்பு தான் சார். அப்புறம் ஏன் சார் அவர் இந்த அளவுக்கு நடவடிக்கை மேற்கொள்றாங்க? இல்ல, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. ஒண்ணு, இந்த தீர்ப்பு திமுக என்ன சொல்லிட்டு இருந்தது, 200க்கு மேலதான் இங்க கவுண்டே ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னவங்க கிட்டத்தட்ட முன்னாள் முதல்வர் இல்லை எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏ உட்பட 15 அமைச்சர்கள் தோற்று 59 சீட்ல நின்றுட்டாங்க. ஸோ இந்த தீர்ப்பே விஜய் வர வேண்டும் என்பதற்கான ஒரு பாசிட்டிவ் ஓட். ஆனால் அவர் தனியா கூட்டணி யாரும் சேராததால் 108ல் நின்றுட்டாரு. ஒரு 12-13 குறைஞ்சிடுச்சு. ஸோ அதனால மக்கள் இன்னொன்னு, இப்ப எதிர்க்க திமுக எம்எல்ஏவா இருங்க இல்ல அதிமுக எம்எல்ஏவா இருங்க, இப்ப உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ண முடியும்? எதுவும் நடக்காது. உங்க தொகுதியில எதுவும் செய்யலைன்னா உங்களுக்கு மதிப்பு இருக்காது. நீங்க முன்னாள் அமைச்சர்லாம் இல்லைன்னா சம்பாதிச்சதெல்லாம் செலவு பண்ணிட்டீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. ஸோ அதனால ராஜினாமா பண்ணிட்டு போறதுங்கிறது விருப்பமா கூட பண்ணலாம். எல்லாத்துலேயும் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு தாவேக்காலேருந்து ஒருத்தன் ராஜினாமா பண்றான்னு வச்சுக்கோங்க, இல்லை தாவேக்காக எதிர்த்து போறான்னு வச்சுக்கோங்க, அவங்க திருப்பி ஜெயிக்க முடியுமா? ஸோ அப்போ கண்டிப்பாக பணமோ இல்லை வேற எக்ஸ்டீரியர் ரீசன்ஸ் இல்லாமல் இது நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி என்ன காரணம்? திமுகவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனை, அவங்க தான் மன்னர் பரம்பரை அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு உள்ளவங்க. என்கிட்ட சம்பளம் வாங்கி நடித்த விஜய் எப்படி உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு வெறி. உதயநிதி எப்படியாவது இவர்களை காலி பண்ண வேண்டும் அப்படின்னு ஸ்டாலினிடம் கூட கேட்காம முக்கியமான சில ஏடிஎம்களிடம் சொல்லியிருக்கிறார். சரியா? இதுல இன்னொன்னையும் பார்க்கணும். ஜூன் 22 விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு 10 பேர் ராஜினாமா செய்யக்கூடும்னு நானே ஒரு சேனல்ல சொன்னேன். அதாவது அந்த மாதிரி ஒரு முயற்சி இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, திங்கட்கிழமை ஜூன் 22 விஜய் பிறந்த நாள், சனிக்கிழமை அன்னைக்கு சென்னை மற்றும் கரூர்ல செந்தில் பாலாஜி தம்பியை தேடிட்டு போனாங்க. ஸோ அதுல அந்த இது நடக்காம தடை செய்யப்பட்டது. ஆனா அதே நேரத்தில் என்ன பண்ணாங்க, ரொம்ப சீரியஸா காட்டிக்காம இவங்களை முழுக்க விளையாட விட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி கிண்டியில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி உங்களுக்கு 15லேருந்து 25 எம்எல்ஏவை எடுக்கணும்னு பிளான் பண்ணி ஒரு ஆளுக்கு 35லேருந்து 50ன்னு சொல்லி 8 எம்எல்ஏக்களுக்கு 3.5 கோடி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. புரிஞ்சுக்கங்க, இது வரைக்கும் வெளியில் அதை ஜாஸ்தி சொல்லலை. ஸோ அது 9வது நபரை ஒரு எம்எல்ஏவை பார்த்தப்ப தான் அவரு கொஞ்சம் புது ஆள், கொஞ்சம் விஷயம் தெரியாத ஆள், திராவிட மாடல் தெரியாமல் அவரு நான் வரங்க அப்புறம் பார்க்குறேன்னு வாங்காம நேரடியாக இட்டுக்குன்னு போகிற அமைச்சர்கிட்ட சொல்லிட்டார். சரியா? அவர் என்னப்பா ஏது அப்படின்னு எதுவும் பண்ணிடாத, ஜாகிரதையா இரு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டார், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இசைஞானி பேர் கொண்ட இன்னொரு எம்எல்ஏ கிட்ட இதை சொல்லிட்டார். அவர் ஐயோ நம்ம வாங்கிட்டோமேன்னு சொல்லி அவரும் போய் அமைச்சராக இருக்கிற டி நகர் எம்எல்ஏ கிட்ட போய் சொல்ல அவர் ரைட்டிங்கில் கம்ப்ளைண்ட் வாங்கி இப்போ 9 பேர் வரைக்கும் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் இத்தனை அரெஸ்ட்டுகள் இதை மாஜிஸ்ட்ரேட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா தெளிவான ஆதாரங்கள் இருக்கும்னு நம்புறேன். அதாவது எந்த ஒரு ஆதாரமுமே வெளியிடலன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா, எல்லா ஆதாரத்தையும் முதல்ல கொடுக்க முடியாதும்மா. நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு பேச்சுக்கே எடுத்துக்கோங்க, நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள திமுக காரன் அந்த ஞானசேகரன்ற அந்த ரவுடி நாய் ஒரு மாணவியை இது பண்ணால, அப்பொழுது ஒரு செய்தி வந்தது. அதுக்கு முன்னாடி நாள் அதே மாதிரி ஒரு சம்பவம் வேறொரு மாணவிக்கு பில்டிங்க்கு இந்த பக்கம் நடந்துச்சு. ஆனால் ஏதோ பெரிய சவுண்டு கேட்ட உடனே தப்பிக்க முடிஞ்சதுன்னு வந்துச்சு. ஆனால் அது வெறும் தகவலாக தான் இருந்தது. ஆனால் அந்த திமுக ரவுடிக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பின் அந்த மாணவியுடைய வழக்கறிஞர் இதை உறுதி பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தகவலாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு சம்பவம் தான் சொல்லி யார் அந்த சார்னு காட்டாமையே கேஸை முடிச்சுட்டாங்க. யார் அந்த சார்னு அந்த இட்டுக்குன்னு போகிற அமைச்சர் கைது ஆனார். இப்போ அதை பற்றி ஒன்றுமே பண்ணல. இபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்தின் சொன்னது நாங்கள் வந்தால் அந்த சாரை கண்டுபிடிச்சு இது பண்ணுவோம் நாங்கள். ஸோ வழக்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதில்லை. மாஜிஸ்ட்ரேட் கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, இல்லாமல் இத்தனை பேருக்கு இது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதில் நேரடியாக உங்களுக்கு செந்தில் பாலாஜி ஏவாவேல் இவங்க ரெண்டு திமுகவுக்குன்னு ஏடிஎம்னு இருக்குது. ஏடிஎம்னா எனி டைம் மணி. ஸோ ஒரு 4-5 அமைச்சர்கள் இல்லை எக்ஸ்எம்எல் எம்பிஸும் உண்டு. முக்கியமான 4 அமைச்சர்கள்னு சொன்னால் செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, KN நேரு, இவங்களை எல்லாரையும் பீட் பண்ண மூர்த்தி.
சரியா? இந்த 4 பேர். இதை தாண்டி இன்னொருத்தர் ரொம்ப சின்னவருங்க. நம்மெல்லாம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுனா ஒரு ஃபோனு இதை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறோம், யூடியூப் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு. அவர் ஒரு 26,000 கோடியில் இலங்கையில் நம்ம மெட்ராஸ் ரிஃபைனரி மாதிரி ஒரு ரிஃபைனரி கட்டுறேன்னு சொல்லி ஜெகத் ரட்சகன் இங்கேருந்து ஹவாலாவில் ஒரு 90 கோடி அனுப்பிச்சு சிங்கப்பூருக்கு, அங்கேருந்து இலங்கையில் ஃபேக்ட்ரி போடுறேன்னு ஆரம்பிக்க போனார். அது பேங்க் தடை இப்போ வேறு விஷயத்தில் நின்று போச்சு. அதுக்காக இதுவரை இல்லாத ரெக்கார்ட் திராவிடனுக்கு அவருக்கு 900 கோடி ஃபைன் போட்டிருக்கு இடி ஜெகத் ரட்சகனுக்கு. நேற்றைக்கு அவருடைய மகன் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்க. ஸோ பிஸ்னஸுக்காக அப்பா ஒரு கட்சி மகன் ஒரு கட்சிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ தாவேக்கால உருவறதுங்கிறது இவங்களுக்கு என்னன்னா, தாவேக்கா ஆட்சியை தோக்கடிக்கிறத விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே KN நேரு பேரில் இருக்கிற 3 FIR போடணும்னு இடி அமைச்சிருக்கு. ஒன்று, வேலைக்கு கேஷ் 20, நீங்களும் நானும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி வேலை கிடைக்கும்னு ட்ரை பண்ணால் எவனோ 25-35 லட்ச ரூபா குடிச்சு 2 லட்சம் பேர் எழுதுனாங்க பரீட்சை 2500 போஸ்ட்டுக்கு. ஆனால் 25லேருந்து 35 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினதுக்கு ஒரு 150 பேர் வாட்ஸ்அப்பில் அத்தனை ப்ரூஃபும் எப்படி கொடுத்தாங்க, அந்த பணம் எப்படி வெளிநாடு போனதுங்கிற அளவுக்கு ஆதாரத்தோடு எடுத்து கொடுத்தா அதுக்கு FIR போடாமல் கட்சியில் கோர்ட்டு சொல்லி இந்த ஆட்சி வந்து போடுறாங்க. அதில் ஒரு பேரை கவனிச்சிங்களா? கூட ரத்தீஷ்னு ஒரு பேரை சேர்த்துருக்காங்க. அது யார்? அது ரத்தீஷ் நம்ம உதயநிதி சாருடைய நெருங்கிய உள்வட்ட தம்பி சார். டாஸ்மாக் வழக்கில் MD வீட்டை ரெய்டு பண்ணப்போ சில வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருந்துச்சு. அதில் அவர் இந்த சாராயத்தை அதிகம் வாங்குங்க, இதுக்கெல்லாம் டெண்டர் போடாதீங்க, நம்ம கட்சிக்கு லாபம் இல்லை. அதுக்கு பதிலாக டாஸ்மாக் MD IAS அதிகாரி ஓகே தம்பி சார்னு போட்ட அந்த தம்பி சார் தான் இந்த ரதீஷ். இப்போ அவரை உள்ளே கொண்டு வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? கரூரில் போய் ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு அழுது காட்டினார்ல, ஏன்னா அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். ஸோ அவர் அதுக்கு பேர் என்ன, ப்ரைவேட் ஸ்கூலுக்கெல்லாம் லைசன்ஸுக்கு வாங்கினார்னு இப்போ ஆதாரங்களோட போயிட்டுருக்கா. ஸோ இவருடைய வலதுகை 2 பேரும் இணைபிரியா நண்பர்கள். ஸோ இப்போ இவங்கள வளர்ச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஆளுமை, எப்போ சூப்பர் முதலமைச்சர்னு போன ஆட்சியில் பேர் வாங்கியிருந்தார். அதானின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க பாம்பேல, கௌதம் அதானிங்கிறது அந்த கம்பெனி சேர்மன். அவருடைய தம்பி இன்னொரு அதானி, அவருடைய தம்பி மகனும் ஒருத்தர், அவர் வந்து நிர்வாகி, அவர் தான் சீஃப் CEO. கூட வந்து இன்னும் ஒருத்தர், 4 பேர் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் பிளேனில் வந்து சித்தரஞ்சன் சாலையில் ஒரு மணி நேரம் இருந்து விட்டு அதன் பிறகு ECRல 4 மணி நேரம் சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி போனாங்க. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துச்சு. ஆனால் சட்டசபையில் முதலமைச்சர் என்னை நான் அதானியை சந்திக்கவில்லை. அப்போ ஒரு சூப்பர் முதலமைச்சர் இருந்திருக்கிறார். அவர் பேரில், அதாவது இன்னைக்கு இந்து பேப்பர் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதாவது திரு C. விஜயபாஸ்கர் அவர்கள், வேல்ஸ் குழுமம் தெரியுமா, ஐசரி கணேஷ், அவருடைய வேல்ஸ் குழுமம் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும்னு NOC கேட்டாங்களாம். அதுக்கு திராவிட மாடலில் ஒரு தொகை, நான் சொல்கிறது அதிமுக காலம்தான், பட் திராவிட மாடல் லஞ்சத்துக்கு கையூட்டு இல்லை, அதுக்கு பேர் வந்து அன்பளிப்பு, சரியா? அது வாங்கினா தியாகம், மிஸ்ஸா காலத்தை விட மிகப்பெரிய தியாகின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார். ஸோ அந்த C. விஜயபாஸ்கர் வேல்ஸ் குழுமத்திலிருந்து அன்பளிப்பு பெற்றார் என்று DVAC கேஸ் இருந்தப்போ அதில் இன்னொரு ஃபைலில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஐசரி கணேஷ் மனைவி பெயரில் இருந்த ஒரு சொத்தை G2 நிறுவனத்திற்கு வித்திருக்காங்க. அதில் அதோடைய காப்பியெல்லாம் இடி கேட்ட உடனே இது சபரீசனுக்கு போயிடுன்னு FIR க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை நேற்றுக்கு ஹைகோர்ட் கேட்டிருக்குன்னு இன்னைக்கு காலையில் இந்து பேப்பரில் 4வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இது மாதிரி திமுக அதே மாதிரி வைத்தியலிங்கன்னு ஒருத்தர் சேர்த்தாங்க கட்சியில், ஒருத்தநாடு MLAவாக இருப்பவர். சேர்ந்த ஒரு 15 நாளில் அவருடைய வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன வழக்குன்னு சொன்னால், நீங்கள் புதுக்கோட்டைன்னு சொன்னீங்க, பஸ் ஏறணும்னா முன்னாடிலாம் எங்கே போய் ஏறுவீங்க, பெருங்கலத்தூரில் ஏறுவீங்களா, அந்த நீங்கள் ஏறுறதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஸ்ரீராம் ஹைடெக் சிட்டி. அது IT விற்கலன்னு சொல்லிட்டு 1350 அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு பார்த்தாங்க. அப்ளை பண்ணால் ஜெயலலிதா காலத்தில் அன்னைக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம் கொடுக்கல, 1 வருஷம் ஃபைலை வச்சார். ஸோ அதே குழுமம் தன்னுடைய வேறு கம்பெனிலேருந்து 28 கோடி வைத்தியலிங்கம் மகனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி லஞ்சம் கொடுத்த பின் அதற்கு அப்ரூவல் ஆகி கட்டியிருக்காங்க. ஆனால் இது எல்லா ஆதாரமும் இருந்து பின்னால் இடி வந்து 100 கோடி செத்து அட்டாச் பண்ணியிருக்கு. அந்த எந்த கம்பெனிக்கு அவருடைய மகன்கள் கம்பெனிக்கு கடன் கொடுத்தாங்களோ அவங்க 1 ரூபா கூட வியாபாரம் பண்ணல GST கணக்குப்படி.
ஸோ அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறாங்க. திமுகவில் சேர்ந்தா வாஷிங் மிஷினில் போட்டு பரிசுத்தர் ஆயிடுறாங்க. சரியா? ஸோ இப்போ கேஎன் நேருடைய தம்பி கம்பெனி ட்ரூடோம் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு 25 கோடி கடன் வாங்கிட்டு 2013 2021 வரைக்கும் 23 கோடி வாடகை பாக்கி, மீன் வட்டி அப்பப்போ கொஞ்சம் கட்டி வட்டியெல்லாம் சேர்த்து 23 கோடி பாக்கி இருக்குன்னு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குக்கு உள்ள வந்து 3 எஃப்ஐஆர் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதில் தான் இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தை வந்தது. இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு முதலமைச்சர் ஒரு குரல் கொடுத்த உடனே ஒரு உதறல் வந்துருச்சு திமுகவில். ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு எழுதி இருக்கிற இடி லெட்டர்லேயே மேனேஜ்டு பை எம்கே ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் எழுதியிருக்கு. சரியா? ஸோ இப்போ இன்னும் சில எஃப்ஐஆர்கள் இன்னைக்கு தேதியில் 12 அமைச்சர்கள் 4 எம்பிக்கள் மேலே ஜூலை ஆகஸ்ட் 15க்குள்ள எஃப்ஐஆர் போட்டாகணும்னு விஜய் கட்டாயப்படுத்தி இருக்கிறாராம். அதே போல் டாஸ்மாக் வழக்கில் டாஸ்மாகில் ஆக்சுவல் எஃப்ஐஆர்லாம் என்னென்னா, இந்த கடையில் வருமானத்துக்கு விற்றதை விட அதிகமாக காசு இருக்குது, இல்லை கணக்கில் காட்ட வேண்டிய கணக்கு பில்லில் வராத சரக்கு இருக்குது அப்படிங்கிற எஃப்ஐஆரை வச்சு நீங்கள் எப்படி எம்டி ஆஃபீஸு, அது தவிர எம்டி வீடு, இன்னும் உதயநிதி தம்பி சார் வீட்டுக்கெல்லாம் போகலாம், இது வந்து மாநில அதிகாரத்தை மீறுவதுங்கிற வழக்கு போட்டிருந்தாங்க. அது திமுக அரசு. இப்போ அதை வித்ட்ரா பண்ணிட்டார். இப்போ உதயநிதி தம்பி சார் எல்லார் பேர்லேயும் வழக்கு வரலாம். இதுக்கு அடுத்தது திரு விஜய் முதல் முறை டெல்லிக்கு போன பொழுது மோடியோடு 10 நிமிஷம் இருந்தார்னு இவங்க பரப்புனாங்க. ஆனால் 35 நிமிடம் பேசினார். பட் அதை விட மறுநாள் காலையில் 3 IAS அதிகாரிகள் மோடியின் உள்வட்டத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள். 3 பேருக்கும் தமிழ் தெரியும். ஒருவர் திரு சோமநாதன், இன்னொருவர் திரு கிருஷ்ணன், இன்னொருவர் சக்திகாந்த் தாஸ். 3 பேரும் தமிழ். அவங்க பேசி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்காதீங்க, எல்லா துறையிலையும் கொடுக்கணும், இந்தந்த கடன்களையும் சேருங்க, இதெல்லாம் உங்கள் பட்ஜெட்டில் காட்டாது, ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு வெள்ளை அறிக்கை, அடுத்தது மின்துறை கொடுத்துருக்காங்க. இன்னும் 5 குறைந்தபட்சம் வரி இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காராம். நாங்கள் குறைந்தபட்சம் 5 வெள்ளை அறிக்கை கொடுக்க இருக்கிறோம். இதுவரை 2 மட்டுமே சில லட்சம் கோடிகள் ஊழல், பல ஆயிரம் அல்ல பல 10,000 கோடி ஊழலுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு SIT போட்டு விசாரிக்க போறோம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இதை மேற்பார்வையிட ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியோ அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியோ கொடுங்கள்னு லெட்டர் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணினா திமுக பர்மனண்டா கூப்புல இருக்கணும். 2006-11 கருணாநிதி ஆட்சி போனதுக்கு பிறகு 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தார்கள். இந்த முறை எழும்ப முடியாத அளவிற்கு மாட்டிக்கிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த ஆட்சியை கலைச்சிட்டா அடுத்த உடனே தேர்தல் வைக்க மாட்டாங்க மத்திய அரசு. அதனால 6 மாதம் இல்லைன்னா அதுக்குள்ளே இந்த ஆதாரங்களை அழித்து, இல்லை டிலே ஆச்சுன்னா ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடும்பாங்க. ஸோ வழக்குகள் நீர்த்து போய்விடும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதை புரிந்து கொண்டு தான் விஜய் மிக வேகமாக ஸ்டெப் எடுக்கிறாரு. மத்திய அரசும் அதற்கு தேவையான ஒத்துழைப்பு கொடுக்கறது. அவர் முதல் முறை பார்த்த உடனேயே உங்களுக்கு 1000 கோடி ரூபாய் பேரிடர் நிதி கொடுத்துட்டாங்க, ஜல்ஜீவன் திட்டத்தில் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது. இது கவர்னரும் முழுக்க அறிக்கையை படித்தார். ஸோ இப்போ திமுக தெளிவாக தனக்கு வழி இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னொன்று, அதிமுக தானா பீஸாக உடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ திமுகவையும் அப்படி செய்யலான்னு பார்த்தா ஒரு 8 முன்னாள் எம்எல்ஏ டிடிவி தினகரன் அவர்களை வந்து டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்தா அதிமுக வந்து இன்னும் பலமடையும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பொதுச் செயலாளர் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொல்லிக்கலாமா? இதில் எதுவுமே இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம இருக்கிற பகுதிக்கு அடுத்த சீட்டு சைதாப்பேட்டை சீட்டு. சைதாப்பேட்டில் நீங்கள் எந்த சைடு போனாலும் மாதத்துக்கு ஒரு விளையாட்டு போட்டி, அந்த போட்டி ஏதாவது ஒன்று நடத்தி மக்களோடு தொடர்பில் இருந்தார். அவர் துறைக்கு நல்லது செஞ்சாரோ இல்லையோ, சைதாப்பேட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கனெக்டில் இருந்தார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. ஸோ இந்த மக்கள் எங்களுக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், நமக்கு இன்னொரு முறை சாட்டை எடுத்து அடிக்கக்கூடிய எம்ஜிஆர். அவர் ஏதாவது கட்சிக்காரன் தப்பு பண்ணால் தோட்டத்தில் வச்சு சாட்டையால் அடிப்பார்னு இருக்கு. ஜெயலலிதா கட்டம் கட்டுவாங்க, நமது எம்ஜிஆரில் பேர் வந்தா. அதை விட்டுட்டு ரவுடிகளை வைத்து திமுகவும் EPSும் சரியாக கட்டுப்படுத்தலை. விஜய் வந்தால் கட்சிக்காரரை கட்டுப்படுத்துவார் நம்பினாங்க. அது நடந்திருக்கான்னு தெரியாது. இன்னும் 50 நாளுங்கிறது 60 நாளுங்கிறது ஷார்ட் டைம். ஸோ அதை மாதிரி ஒரு இதில் போட்டாங்க. சசிகலாவால்
இன்னும் 1 வருஷத்துக்கு தேர்தலில் நிற்க முடியாது. அவங்க இது வெளிவந்ததுலேருந்து 6 வருஷம் 5 முடிஞ்சிருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு இன்னைக்கு வயது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிடிவி என்னமோ வாங்கிட்டார். முதல் தேர்தலில் வாங்கியது 2019 வாங்கினதை விட 21 குறைஞ்சிது. இந்த முறை இன்னும் பெருசாக ஒன்றும் பண்ணல. ஒரே ஒரு எம்எல்ஏ, அதுவும் மன்னார்குடியில் காமராஜ் ஜெயிச்சதற்கு காரணம் அவர் அழுதார், இது என் தேர்தல், நான் 3 முறையாக நின்று தோற்றிருக்கிறேன், இந்த முறை மாத்திரம் கொடுங்கன்னு சொல்லி அழுதார். அவரும் இப்போ அவரோடு இல்லை. சரியா? இப்போ அதிமுகவுடைய வெற்றிக்கு, திமுகவுடைய வெற்றிக்கே, அதிமுக கூட இல்லை, 67 திமுக வெற்றிக்கு காரணம் எம்ஜிஆர் என்ற முகம். அவர் 13 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லி அண்ணா கிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்கன்னாராம். அண்ணாதுரை அழிச்சு, நீங்கள் உங்ககிட்ட நான் பணத்தை எதிர்பார்க்கல, உங்கள் முகத்தை நீங்கள் காட்டினா எனக்கு 13 லட்சம் ஓட்டு வரும் அப்படின்னாராம். அன்றைக்கெல்லாம் ஒரு கட்சி 50 லட்சம் ஓட்டு தான் வாங்க, இன்றைக்கி தான் 5 கோடி ஓட்டர்களாக இருக்காங்க. ஸோ 67லையும் ஜெயிச்ச காரணம், 71லையும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வெளியேறி அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக ஜெயிக்கலை. எம்ஜிஆர் பிரிந்த பிறகு தமிழக தேர்தல் எல்லாமே திமுக வராமல் இருக்கிறதுக்கு யார் வேணும்? ஸோ எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதா. ஜெயலலிதா தப்பு செஞ்சாங்கன்னு பிரச்சாரம் நடந்த பொழுது, இல்லை தப்பு செஞ்சப்ப, செய்யாமல்லாம் இல்லை, அப்பெல்லாம் மாத்திரம்தான் திமுக ஜெயிச்சுது. ஸோ திமுக வேண்டாம் என்பதுதான் கடந்த 50 வருட அரசியல். ஸ்டாலின் 2017-21 காலத்தில் எதிர்கட்சியாக நல்லா செயல்பட்டதுனால ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு மேல திமுகவுக்கு வாய்ப்பு கிடையாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் இனிமே வேலையே கிடையாது, ஆல்மோஸ்ட் கிடையாது. அதாவது 2014 மோடியா லேடியான்னு தேர்தல் பாராளுமன்றத்துக்கு வச்சப்ப திமுக வாங்கினது 23%. 2024 இது என்டிஏ தனியாகவும் அதிமுக தனியாக இருந்தப்ப அதிமுக வாங்கினது 21%. இப்போ இந்த முறை திமுக தனியாக உதயசூரியனில் கிட்டத்தட்ட 175 சீட்டில் வாங்கியிருக்கிறது 24 சீட்டு. இது 24%. அதில் 6 எம்எல்ஏக்கள், மற்ற கட்சி எம்எல்ஏக்கள் உதயசூரியனில் ஜெயிச்சவங்க. 2 மதிமுக, 3 மனிதநேய மக்கள் கட்சி கேங்கு, 1 கொங்கு மக்கள் கட்சி. அந்த 6 சீட்டு 0.4% போட்டிங்கன்னா ஒரு 3% போச்சு. அது தவிர அது மாதிரி நின்னவங்க வாங்கின ஓட்டையும் கழிச்சிங்கன்னா 20க்கு கீழே திமுகவுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 21 தான் மொத்த அதிமுக. அதில் இந்த உதிரி கட்சிகளை கழிச்சிங்கன்னா ஸோ 40%க்கு கீழே 1967 இன்னைக்கு வரைக்கும் முதல் முறையாக திமுக ப்ளஸ் அதிமுக சேர்ந்தே 40 கீழே போயிடுச்சு. இதற்கு திமுக கொடுத்த விலை, செலவு செய்தது 15,000 கோடி, அதிமுக 5,000 கோடி. ஸோ இதற்கு வாய்ப்பில்லை. பட் சரியான நேரத்தில் பிஜேபி தப்பான வேலைகள் செய்யும் தமிழ்நாட்டில்ங்கிறதுக்கு அண்ணாமலை இப்போ வெளியில் போயிருக்கார். அது தனி சப்ஜெக்ட், இன்னொரு நாள் பேச வேண்டியது. ஸோ இப்போ கண்டிப்பாக செந்தில் பாலாஜி இன்னைக்கு சம்மன் அடித்து வரவில்லை. எனக்கு வருகின்ற தகவல்கள், அவர் கரூரில் தான் இருக்கிறார், தம்பி சென்னையில் தான் இருக்கிறார்கள், போலீஸ் வட்டத்தில் அவர்களை மேற்பார்வை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 9ஆம் தேதி அன்று தான் கைது பண்ணுவாங்க. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணி அன்னைக்கு சாயந்தரமே விட்டுட்டாங்க. ஸோ இவர் 10ஆம் தேதி கரூரில் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த நேரத்தில் இவர்களை உள்ள வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. இருக்கிற இடம் தெரிஞ்சுமே கைது பண்ணாம இருக்காங்களா? ஏமா தமிழ்நாட்டில் 458 நாட்கள் செந்தில் பாலாஜி உள்ள இருந்தார். சரியா? அவர் வெளியில விடாம இருக்கிறதுக்கு கோர்ட் சொன்ன ஜாமீன் கொடுக்க மறுத்த 3 காரணங்கள். 1, உங்கள் வீட்டில் ரெய்டு வந்த பொழுது அரசு அதிகாரிகளை தாக்கினீர்கள். 2வது, உங்கள் தம்பி அப்ஸ்காண்டிங். 3வது, நீங்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது நீங்க வெளியில வந்தா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க விட்னஸ்ன்னு. இதை 3வது ராஜினாமா பண்ண அப்புறம் ஜாமீன் கிடைச்சது. அது வரைக்கும் அசோக் சக்கரவர்த்தியை காணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் போய் சரண்டராக விட்டாங்க. அந்த ஜாப்ஸ் பர் கேம்ப், அது என்ன ஸ்கேம் தெரியுமா? ஒரு 25,000 பேர்ட்ட 20,000 70,000 ரூபா வாங்கி உங்களுக்கு போக்குவரத்து பணிமனை ஊழியர்கள், இன்னொரு 1 லட்சம் வரைக்கும் வாங்கி டிரைவர் கண்டக்டர், கிட்டத்தட்ட 987 கோடிங்கிறாங்க. அது தவிர ஒரு 15 போஸ்ட்டு இன்ஜினியர் ஜேஇ போஸ்ட்டுக்குன்னு 10லேருந்து 13 லட்சம் வாங்கினார்னு சொல்லி, அதில் இமெயில் ப்ரூஃப் எல்லாம் டேட்டாவோட இருக்கு. இன்னும் இதை தாண்டி செந்தில் பாலாஜி திமுக ஆட்சி வந்த பிறகு ஹைகோர்ட்டில் போய் நாங்கள் லஞ்சம் வாங்கினோம், திருப்பி கொடுத்துட்டோம், வழக்கம் மூடுங்கன்னு கேஸ் போட்டு ஒரு நீதிபதி ஹைகோர்ட்டில் அதை ஏற்றுக்கிட்டார். டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் அதை உடைச்சிடுச்சு. ஸோ இனிமேல் இதில் செந்தில் பாலாஜி மேலே வழக்குன்னா 100கணக்கான வழக்குகள் போட முடியும். மின்மாற்றி வழக்கு இருக்கிறது, இன்னும் பல நிலக்கரி வாங்கியதில் ஊழல் இருக்கிறது, பல விஷயங்கள் இருக்குது. அதனால ஒழுங்காக வழக்குகள் நடந்தால் நல்லது. இன்னும் ஒன்று சொல்ல போனால்,
ஸ்டாலின் 2021 தேர்தலுக்கு முன்னால் சொன்னது, நாங்கள் ஜெயலலிதா மரணத்தின் பின்னால் யார் காரணமாக இருந்தாலும் தண்டனை தருவோம், கொடநாட்டில் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம், தங்கமணி வேலுமணி போன்ற எல்லா அமைச்சர்கள் ஊழலையும் தண்டனை வாங்கி கொடுத்து பணம் ரெக்கவர் செய்யப்படும். இதெல்லாம் செய்யலை. ஸ்டாலின் இப்போ எங்கே இருக்காரு? முதலமைச்சர் போய் எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏ ஆயிட்டார். விஜய் அதுபோல செய்தால் அவரும் எக்ஸ் பெரம்பூர் எம்எல்ஏ ஆக முடியும். எனவே அவர் உடனடியாக சரியாக செய்ய வேண்டும். இப்போது வரை அவர் காட்டும் நடவடிக்கைகள் நம்பிக்கை தருகிறது. ஆனால் அவருடைய அமைச்சர்களில் கிட்டத்தட்ட 10-12 பேர் லஞ்சம் வாங்குவது நேரடியாக அவர்களோ அல்லது அவர்களோடு இருப்பாங்க. இப்போ இதில் எடுத்துக்கிட்டால் சிவகங்கை சேர்ந்த அமைச்சர் பிரபுவுடைய அப்பா வாங்குறார், துரை கருணாநிதின்னு அப்படின்னு வருது. இது மாதிரி ஒரு 7-8 பேருடைய பேர்கள் பத்திரிகைகளில் வந்துருச்சு. நான் தகவல்லாம் சொல்ல. ஸோ இதில் 10 இந்த போன வாரம் எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு நான் அடுத்த மாதம் இன்னொரு ரெவ்யூ வர்றப்ப எனக்கு ஏற்கனவே 12லேருந்து 14 அமைச்சர்கள் பர்ஃபார்மன்ஸ் பிலோ பார்னு வந்திருக்கு. அதில் 10 பேர் ரொம்ப மோசமாக இருக்குது. நெக்ஸ்ட் ரெவ்யூ அப்போ இது வந்தால் நான் ரீஷஃபில் பண்ணி 10 பேரை வெளியில் அனுப்புவேன்னு சொல்லியிருக்காராம். ஸோ என்ன நடக்கும்னு தெரியாது. பட் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியில் இருக்க லாயக்கற்றவர். அசோக்கை வந்து முதல்ல இந்த வழக்கில் கூட இன்னும் கைது பண்ணல. அரசு ஊழியர்கள் அடித்ததுலேருந்து எல்லா இதுலேயும். ஸோ அவங்க மாட்டினாங்கன்னா வெளியில் வர முடியாது அவ்வளவு எளிதாக. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கைதுகள் என்பது 7 வருடத்திற்கு அதிகமாக பிரிவுகளில் பண்ணாதான் பண்ணணும். பட் சட்டம் அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டில் திராவிட மாடலில் யாரை வேணால் கைது பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் சட்டப்படியாக எது எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வட இந்திய மாநிலங்களில் வந்து இடைத்தேர்தல் வந்து அறிவிச்சாச்சு. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அறிவிக்கல. நான் அங்கே காலியாகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொகுதிகள் வந்து காலியாகிடுச்சு. ஏன் தேர்தல் ஆணையம் என்ன ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற செகண்ட் ஸ்டேட்மெண்ட் முழுக்க கரெக்ட் இல்லை. அவங்களுக்கு காலியாக முன்னாடி நம்ம காலியாகல. நிதின் நபீன் ராஜினாமா பண்ணி பல மாதங்கள் கழித்து தான் தமிழகத்தில் May 4 ரிசல்ட்டுக்கு பிறகு தான் இவர் ராஜினாமா பண்ணார். முதல்ல ஃபஸ்ட்டு ராஜினாமா விஜய் தான். May 4 ரிசல்ட் வந்தது. அவர் 10ஆம் தேதி பதவியேற்றார். 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ பண்ணார். அதுக்கு 3 மாதம் முன்னாடி நிதின் நபீன் ராஜினாமா பண்ணிட்டார். இது சீட்டு காலியாகி 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும். இதுதான் ரூல்ஸு. ஸோ இன்னொன்று, மாநில அரசு முழு ரெடியாக இருக்கணும். இது 2 மாநில அரசு சரியான ஒப்புதல் கொடுக்காம இருந்திருக்கலாம். அதனாலையும் காரணமாக இருக்கலாம். இல்லைன்னா நமக்கு வருகின்ற தகவல்கள் தாவேகா 15 எம்எல்ஏக்களை மினிமம் எடுக்கணும்னு வச்சிருக்காங்க. இன்னும் 4 அதிமுகவும் 4 திமுக எம்எல்ஏக்களும் உதயசூரியனில் வெற்றி பெற்றவர்களும் டார்கெட்ல இருக்காங்க. அடுத்த 15 நாட்களில் இது நடக்குங்கிறாங்க. வருகின்ற 25ஆம் தேதி வாக்கில் சட்டமன்றம் கூடும். 28ஆம் தேதி பட்ஜெட்டுன்றாங்க. அதற்கு முன்பாக ஒரு 3-4 அமைச்சர்கள் மீது வழக்கு, முன்னாள் அமைச்சர்கள், ஓரிரு கைதுகளும் நடக்கலாம் என்றுதான் செய்தி வருகிறது. நேற்று சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஆளுநர் அவர்கள் பேசியிருக்காரு. தமிழக மக்களுக்கு என்ன ஒரு குறைகள் இருந்தாலும் கவர்னர் மாளிகையில் வந்து சொல்லுங்க, தமிழக அரசிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது விஷயம் வந்து கரெக்டா? கண்டிப்பாக ரைட்டு. தமிழ்நாட்டில் முதல் குடிமகன்னு சொன்ன ஆளுநர் தான். அதாவது டெண்டர் போட்டால் கூட இது வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் இருக்கும். அதே மாதிரி மத்திய அரசாக இருந்தால் ஆன் பிஹாஃப் பிரசிடென்ட்னு தான் இருக்கும். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டமே 3ஆ பிரியுது. அதாவது எக்ஸிக்யூட்டிவ், அது வந்து கவர்னர் அல்லது ஆளுநர், கவர்னர் அல்லது ஜனாதிபதி. மத்தியன்னா 2வது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பை இட்ஸ் கேபினட். ஸோ அப்போ விஜய் ஆட்சி. 3வது உங்களுக்கு வந்து இது கோர்ட். ஸோ இது 3ல் இவங்க சொல்றது படி இவர் நடப்பார். இது 2ம் தப்பா இருந்தாலும் மேலே கேள்வி கேட்கலாம். உதாரணமாக தேர்தல் இது சட்டம் செல்லாதுன்னு இது சொல்லி அது தடை செய்யப்பட்டது. ஸோ இதுதான் நடைமுறை. ஸோ இப்போ என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, போன வாரம் ஆளுநர் மதுரையில் வைகை நதி சுத்தப்படுத்தும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், இதை இந்த அரசாங்கம் பண்ணலன்னா நான் பண்ணுவேன். அது மட்டும் கொஞ்சம் அதிகமான வார்த்தையாக இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துக்கும் அவர் போகலாம். இன்னும் சொல்லுவாங்க, நம்மலாம் கிராமத்துக்காரங்க, இது இப்போ விதைச்சவன் இப்போ போய் பார்க்கலன்னா 1 முழம் குட்டம்பாங்க. அது மாதிரி அவர் கவனிக்கலைன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, ஜல்ஜீவன் திட்டம்னு ஒன்று இருக்குமா. அதாவது இந்தியாவில் அனைத்து கிராமங்களுக்கும் குழாய் குடிநீர் கொடுத்து வீட்டுக்கு வீடு கொடுக்கணுங்கிறது மத்திய அரசின் திட்டம். அதில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் 60,000 கோடி.
ஹர் கர்கா பானி, ஒவ்வொரு இல்லத்திற்கும் குடிநீர்னு. அதில் நடந்திருக்கிற ஊழல் 15,000 கோடிக்கு மேலே. இப்போ PM ஆவாஸ் யோஜனான்னு சொல்லப்படுற மத்திய அரசின் பிரதமர் வீடு காட்டும் திட்டத்தில் வீடு கட்டாமையே கட்டினதாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 1000 வீடுகள் ஒரு 5-6 கிராமத்தில் எங்கிட்ட டேட்டாஸ் ஆரம்பத்தில் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு அனுப்பாதீங்க, நான் கோர்ட் விஷயம் பண்ண முடியாதுன்னு என்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பிச்சேன். ஸோ இது மாதிரி மத்திய அரசு திட்டங்களில் நடக்கும் ஊழல்களை கண்டுபிடித்தால் கண்டிப்பாக பல விஷயங்கள் மாறும். அதனால விஜய் ஆட்சி கார்பரேஷனில் ஒரு டெண்டரில் அவங்க வேணுங்கிற கான்ட்ராக்டர் மாத்திரம் கொடுத்தாங்களாம். போன மாதம் நடத்தினப்ப 8 புதிய கான்ட்ராக்டரில் 5 பேர் 20% கீழே போட்டிருக்காங்க, லோயஸ்ட்டு 25%. அதாவது ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விட சாதாரணமாக அவங்க 1000 ரூபா பிளான் போட்டால் இவங்க 1200ன்னு எடுத்து லஞ்சம் வாங்குவாங்க. இது 750 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கு, ஆர்டர் எடுக்கிறாராம். ஸோ சேஞ்சஸ் ஆகுது, நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் ஆளுநர் பவரை எதிர்த்து குரல் கொடுக்கணும் திமுகவும் அதன் வழியிலேயே தாவேக்காவும் போறாங்க. அது தவிர அவரும் தன்னுடைய நிதானத்தோடு அது நீங்க செய்யலன்னா நான் செய்வேங்கிறது தேவையில்லாத வார்த்தை. மற்றபடி ஆளுநர் எங்க வேணா போய் எதை வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவர்தான் இந்த ஆட்சியின் தலைவர். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.